அமுதாம்மா என்னை ரொம்ப பாராட்டி பேசுனாங்க. பிரியா அவங்க நல்ல தச்சோனை தானே தானே சொல்லிக்கிறது. அனிதா ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு ஆசிரியை மாதிரி, ஒரு நல்ல ஒரு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் பின்பற்றினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றதை நம்ம க அதை கற்றவன் நிற்க அதற்கு தகன்னு சொல்கிறாங்க. ஏதாவது நல்ல இது நமக்கு பாடம் கிடச்சுன்னா அதை பின்பற்றினாலே அதுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உண்மையாக. இன்னொன்று அவங்க அமுதாம்மா சொன்னாங்க, எப்படி இவ்வளவு அஷ்டவதானியாக இருந்தீங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, எனக்கு சின்ன பிள்ளையில நான் யோசனை பண்ணேன். அவங்க முதல்ல பேசும்போது நான் சாதாரணமாக என்னை பெருமையாக சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு பெருமிதமாக விட்டுட்டேன். அப்புறம் ஏன் மறுபடியும் திருப்பி கேட்டேன். அந்த ஏன் இப்படி நமக்குள்ளே அப்படி இருக்குது, நமக்குள்ளே ஏன் அந்த மாதிரி யோசனை பண்ணும்போது, எங்களுடைய தந்தை எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் ரேடியோவில் திருச்சி ரேடியோவிலேருந்து பாட்டு கேட்பார். பாட்டு கேட்டானா 10 மணிக்கு 9 மணிக்கு மேலேயோ என்னமோ ஒரு அகில பாரத நாடகம் நடக்கும், மியூசிக் நடக்கும். தனிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு வீணை இல்லைன்னா பாட்டு, ஒரு வாய்ப்பாட்டு, ஒருத்தர் பாடுவாங்க, கர்நாடக இசை பாடுவாங்க. அது வந்து 1 மணி நேரம் இருக்கும். அதே மாதிரி ரவிசங்கர் அவர் வந்து வடநாட்டில், பிறகு அபுபுல்லா கான் அவர் 2 பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பேரெல்லாம் மறந்துட்டேன். அவங்களெல்லாம் ரசிக்கிற தன்மை எங்கள் அப்பானால் வந்தது. 2வது நான் எதையுமே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கிற பழக்கம் இருந்துச்சு. அவங்க சொன்ன பாயிண்டில் ஒரு இது இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கிருவேன், நல்ல பாயிண்ட்டை பிடிச்சிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அப்பா கேட்கும்போது நைட்டில் எல்லோரும் எங்கள் வீட்டில் படுத்துருவாங்கன்னு எங்கள் அப்பா கட்டில் பக்கத்தில் தெரியாமல் உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பேன். எப்படி நான் முதல்ல அந்த கர்நாடக ஆரம்பிக்கும்போது மெல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். போக 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 அந்த மியூசிக் பார்த்திங்கன்னா அவ்வளவு இதாக இருக்கும். அதை ரசித்தேன். பிறகு 2வது எங்கள் அப்பா வந்து இலங்கைக்கு நிறையா ஜாமான்லாம் அனுப்புனாங்க. அதாவது இலங்கையில் அப்போ முன்னேற காலம், மருந்துகள்லாம் இல்லை. இங்கேருந்து இந்த குரு தைலம், ஆர்எஸ்பி தைலம், சந்தனாதி தைலங்கள், இந்த தைலங்கள் தலைக்கு தைக்கிறது, பிறகு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த புல்புல் தாரான்னு ஒரு காலத்தில் இருந்தது, சைனீஸ் ஜப்பானில் இருந்தது. அதாவது டைப்ரைட்டிங்கில் அடிப்போம் பார்த்திங்களா, வட்டமாக ஒன்று தட்டி தட்டி பாடுவதெல்லாம், அது வந்து புல்புல் தாரான்னு ஒரு பாட்டு. பிறகு இந்த கர்நாடக சேர்க்கணும் எஸ் மாதிரி வடைஞ்சிருக்கும்ல, அதுவும் வரும். நிறையா கருவிகள் வரும். அப்போ எங்கள் உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்கா அதாவது அதுக்கு பின்னால் பேக் பண்ணி சிலோனுக்கு அனுப்புவாங்க. அது ஒன்று ரசித்து பார்த்துருக்கேன். புல்புல் தாராவிலே முந்தி ஒரு காலத்தில் ஜலதரங்காவும் புல்புல் தாராவும் கச்சேரி மாதிரி ஒரு சமயம் நடக்கும். அதெல்லாம் எவ்வளவு கலை. அந்த புல்புல் தாராவும் அந்த ஜலதரங்கம்னா ஒவ்வொரு பாத்திரத்துலையும் கூட குறையாவே ஒரே மாதிரி பாத்திரத்தில் வச்சு ஜலதரங்கம்லாம் இனிமையாக இருக்கும். அதே மாதிரி அந்த ரசிப்புத்தன்மை இருந்துச்சு. எதையுமே ரசிக்கணும்ப்பா, துன்பத்தையும் ரசிக்கணும், இன்பத்தையும் ரசிக்கணும். 2வது மனித நேயம் இருக்கணும். மனித நேயம் வந்தோம்னா இன்பத்தை நம்ம நினச்சி பார்க்கணும், அலசி பார்க்கணும், ஆராய்ஞ்சி பார்க்கணும். அப்போ அதுக்கு ஒரு நமக்கு மாற்றி யோசி விடுகதை கிடைக்கும். அதே மாதிரி இன்பம் வரும்போதும் சரி, அதை ரொம்ப நம்ம ஓஹோ ஆய்வுன்னு சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு இதெல்லாம் கிடைக்காது, ஒரு நிதானம்தான். 2வது இங்கே நம்ம வடநாட்டில் ரவிசங்கர்னால் நம்ம வீணை பாலச்சந்தர் அவர் சொல்வார். அந்த வீணை வாசிக்கும்போது அப்படியே மயக்கம் போல் சொர்க்கலோகத்துக்கு போகிற மாதிரி. ரவிசங்கரும் அப்படி தான். அவர் வந்து அமெரிக்காவில் இந்த மாதிரி போது விவேகானந்தருக்கு எப்படி கை தட்டினாங்களோ அந்த மாதிரி கை தட்டியிருக்காங்க. நம்ம நாட்டில் எல்லா கலையுமே இருந்திருக்கு. ஓவியமெல்லாம் நிறையா வரைஞ்சிருக்காங்க. ரவிவர்மா வரைஞ்சிருக்காரு. அதே மாதிரி தஞ்சாவூருடைய ஒரு கலை அம்சம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மூளைக்கு அது ரசிக்கிற தன்மை இருக்கணும். அந்த ரசிப்புத்தன்மை, பிறகு அந்த நம்ம சொல்கிறோம்ல, நம்ம வேத மகரிஷி சொன்ன மாதிரி அதே மாதிரி. 2வது பிரியா சொன்னாங்கல்லப்பா, அதாவது லூசி ஹே அவங்களுடைய இதை படித்தாங்கன்னு. அதாவது நம்ம ஒரு ஆஃபீஸில் படிக்கட்டில் ஏறினோம்னா அந்த படிக்கட்டை கூட ரசித்து அது நம்ம சொந்தமாக நினைக்கணும். நம்ம படிக்கட்டு, நம்ம இது, அதோடு ஒன்றிக்கொள்ளணும். நம்ம சொல்கிறோம்ல இறைத்துணுகளாக நினைக்கிறது அந்த பாயிண்ட்டு தான். ஐ கேன் நான் நினச்சேன். ஐ கேன், யூ கேன் அண்ட் வி ஆல் கேன் அப்படின்னு கூட நான் எழுதி விட்டுருந்தேன். 2வது தவத்தை பற்றி சொன்னாங்களே, தவம் வந்துப்பா எந்த இதுலேயும் எந்த விதமான பல வகையில் தவம் வரும். ஒன்று யோசனை பண்ணுவோம், நல்ல யோசனையாக இருக்கணும். இப்போ ஒரு பாட்டு கேட்கும்போது அப்படியே அமைதியாக இந்த எங்கள் அப்பா கேட்குறாருல, 1 மணி நேரம் கேட்குறாரு. அதே மாதிரி அந்த காலத்தில் ரேடியோவில் ராஜா கதைகள்லாம் ஒரு நாடகத்தில் நடிப்பாங்க. அவ்வளவு சந்தோஷமாக ஒரு ராஜா ராணி அப்படின்னா ரேடியோ ஸ்டேஷன்லேயே அந்தந்த
பகுதி வசனத்தை படிப்பாங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே மாதிரி சினிமாவிலையும் எங்கள் அப்பா சினிமா பார்க்க கொஞ்சம் விடமாட்டார். அப்போ ஏதாவது கெட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும்போது நான் நினைப்பேன், என்னோட சினிமாவுக்கு போனால் நான் நல்லதை தான் எடுத்துகிட்டு வருவேன், கெட்டதை எடுத்துக்கவே மாட்டேன். நான் சொல்லலாம்னு நினைப்பேன் அப்பாட்ட, அப்பா சினிமாவுக்கு போய் கெட்ட மாட்டேன், நல்லதை பாயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன் நான் என்னன்னு சொல்வான்னு நினைப்பேன். அப்போ எனக்கு அது இவ்வளோ பெரிய மனுஷியாக சொல்கிறதுக்கு அப்படின்னு நினைப்பேன். சின்ன பிள்ளையில் எங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப செல்லமாக இது பண்ணிப்பாங்க. எனக்கு நான் உண்மையாக அழகாக பேசுவேன். அதுக்கு எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவள் எவ்வளோ தந்திரமாக மயக்கிற மாதிரி கோளாற பேசுவா, நான் ஒரு மாதிரி அவங்க எது சொன்னாலும் வஞ்சாலும் சரி இல்லை இது பண்ணாலும் எதுக்கும் அமைதியாக இருப்பேன். அதுக்கு சொல்லுவாங்க அரைக்கிருக்கின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு நான் இது பண்ண மாட்டேன். நான் அப்போ நினைப்பேன், நம்ம நல்லா தானே சொல்கிறோம், உண்மையை தானே சொல்கிறோம், அன்பாக தானே சொல்கிறோம், எதையும் பொறுத்துக்கிறோம், நமக்கு கொஞ்சமாக இருந்தாலும் ஒன்று கண்டுக்கிறது, தங்கச்சி சாப்பிட்டா சொல்லணும். அதே மாதிரி மனசப்பா அவர் எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. எல்லா கலைகளும் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இன்ப துன்பத்தை நிதானமாக நினைக்கணும், ஒரு இதாக இருக்கணும். இப்போ நான் சுமார் 6வது இந்த இடத்துல ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல போகும்போது ஒரு நினைவு வரும். அந்த இடத்த பார்த்தோன்னே நினைப்பு வரும். இப்போ 6வது படிக்கும்போது கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி அவங்க குடும்பத்தோடு என் பக்கத்தில் உட்காந்தாங்க. எனக்கு அந்த கோயம்புத்தூரில் ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி ஒன்று விற்கும். அந்த பழம் எனக்கு சாப்பிட பிடிக்கும். நான் போய் கோயம்புத்தூரில் இருந்து அந்த பழத்தை வாங்கி சாப்பிடல ஒரு ஆசை இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பழத்தை உரித்து என் கையில் கொடுக்கும்போது அது என்னமோ பெரிய நம்ம நினச்சது கிடச்சிருச்சு சந்தோஷம் சொல்லி அந்த நாளை நான் நினச்சிட்டே இருந்தேன். இன்னமும் நினைப்பேன். அந்த கோயம்புத்தூரில் 6வது படிக்கும்போது எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது அந்த ஆரஞ்சு பப்ளி மாஸ் ஒரு சொல்ல கொடுத்தாங்கள்ல, அதே மாதிரி நமக்கு ஒவ்வொன்றிலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இடத்துல என்ன மாதிரி நம்ம நினைக்கிறோமோ ஒரு பாயிண்ட் இருக்கும். அதனால் இப்போ உலகத்தில் நம்ம இந்த சித்ரா லட்சுமணன், வைஜெயந்தி மாலா நிறைய பேர் இப்போ நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, அவங்களெல்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி கிளாரினட் இசை நடராஜன் சொல்லுவாங்க. அந்த ராஜரத்னம் பிள்ளை அவர் கர்நாடக இது வாசிப்பாங்க. அதே மாதிரி காரக்குச்சி அருணாச்சலம் வாசிப்பாங்களா, அந்த கருவி பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய எல்லா விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ப்பா. நான் இப்போ படங்கள்லாம் எக்கச்சக்கமாக வரைஞ்சிருக்கேன். அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு எட்டனா கார்டுன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் கார்டில் அதில் 300-400 கார்டு வரைஞ்சிருப்பேன். வரைஞ்சி ஒரு காலத்தில் யோசனை பண்ணேன், அது ஓரமாக எல்லா பக்கமும் ஒரு டிசைன் போட்டு உள்ளே ஒரு தாட்ஸை எழுதி வச்சிட்டோம்னா யாராவது தீபாவளிக்கு ஒரு க்ரீட்டிங்ஸ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் அது யாருக்கும் விற்கலை செய்யலை. இதில் ஒரு மாதிரி ஒரு நினைப்பில் அப்படி செஞ்சுருந்தேன். வந்தவங்கெல்லாம் வாங்கி போய் என்னுடைய சந்தோஷத்தை கொடுத்துட்டேன். இப்போ அமெரிக்கா பேத்திகள் அந்த மாதிரி ஒரு மாதிரிக்கு 5-6 வச்சுருந்தேன். இது எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னாங்க. பிறகு ஒரு செட்டாக படம் போட்டா படம் வசிக்கிற மாதிரி 16 படம் ஒரே இதில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் படம் வரைஞ்சி வச்சுட்டேன். நிறைய படங்கள் வரைகிற இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நான் சுமாராக நல்லா சின்ன பிள்ளைலேருந்தே வரைகிறதுனால ஒரு சயின்ஸ் லேபுக்கு படம் வரைகிற சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் கூட சொல்லலை. பொம்பளை பிள்ளை நான் ஒரு 2 பேர் தான் இருந்தோம். நீ வரைஞ்சி கொடுப்பா அப்படின்னாங்க. அதாவது தோல் படமாக ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அதை நல்லா வரைஞ்சி உட்காந்து அது இது பண்ணிட்டேன். எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கூர்மையாக கவனிக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஞாபகத்தோடு சேர்ந்துருக்கும். அது என்னைக்காவது வெளியே வரும். என்னென்ன அன்பு தான்ப்பா, மனிதநேயம் வேணும், நிதானம் வேணும், இன்ட்ரெஸ்ட்டு தான் முக்கியமாக வேணும். இப்போ அந்த யாழினி, சித்ரா லட்சுமி இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடினதை அது குறிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கும்போது மூளையில் ஒரு இடத்துல அழகாக நின்றுட்டுருக்கு. அப்பாடி இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்குது. நான் இப்போ தான் கவனித்தேன். படிக்கும்போது எனக்கு ஒரு சரி என்னை பெருமையாக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். பிறகு இப்போ நான் ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் பேத்தி விட. அப்போ நான் படம் பார்ப்பேன், இல்லைன்னா இது சீரியல் பார்ப்பேன், நியூஸ் பார்ப்பேன். அப்போ நீங்கள் அது வரைக்கும் இந்த செல்லு எங்கள் பேத்திகிட்ட இருந்தது. அவள் என்கிட்ட கொடுக்கவும் நான் பார்க்கும்போது மறுபடியும் நம்ம அமுதா பேசுனதை கேட்டேன். கேட்டுட்டு சரிப்பா அதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னா, எங்கள் அப்பாவுடைய ஜீனிஸ் எங்களுக்கு அவருடைய பரம்பரை குணம் இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்று. எங்கள் அப்பா தான் தர்மத்தில் ஒரு இன்பம் காண்பார், இன்னொருத்துக்காக அதுவும் எனக்கு இருக்குது. பிறகு எங்கள் அப்பா படம் வரைவார், அதே மாதிரி எனக்கு இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லையா. ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு வேணும்ப்பா, நிதானம் வேணும்ப்பா, துன்பத்தையும் ரொம்ப அது இன்பம் சேனு உட்காந்து அழுகாமல் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கணும். நான் அதை பற்றி பேசியிருக்கேன்.
துன்பம் இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தது என்ன அதை குறைக்க முடியும், என்ன செய்ய முடியும், அதான் நினைக்கிறோம். ஏதாவது இப்போ எங்கள் மூத்த பொண்ணு குழந்தை வந்து அவள் குட்டையாக ஒல்லியாக தான் இருப்பாள், காலேஜ் லெக்சரர். குழந்தை பிறக்கும்போது அவன் 9.5 பவுண்டு குழந்தை. அவள் பிஎட் வேறு படிக்கிறாள், எம்காம் முடிச்சிட்டா. பிஎட் படிச்சுட்டு இருக்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சு. பரீட்சையெல்லாம் எழுதிட்டா. பட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம், அவள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத போகணுங்கிறதுனால அந்த டாக்டர்மா முதல்ல ஆப்ரேஷன் பண்ணாமல் என்னாமல் இருப்பாங்க. அவளும் 3 நாளாக சத்தம் போட்டு கடைசியில் சத்தமே வெளியே வரல, கத்தவும் முடியல. இது எங்கள் சமந்தாரம்மா வந்து எனக்கு அம்மா தான் வேணும். அவள் வந்து நேர்த்திக்கடன்லாம் பண்ணுறாங்க, நான் மூச்சே விடலை. என்னென்னமோ சொல்கிறேன், டாக்டர்மாட்ட இருக்காங்க. நான் ஒரு மன தைரியத்தில் இந்த டாக்டர்மா கெட்டிக்காரமாக தான், அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னா கடைசியில் அவள் ஏதோ இந்த காற்று இது பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து கேட்டேன் பொண்ணுகிட்ட, ஏன்ப்பா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சத்தமே வாயில் வெளியே வராமல் சத்தம் போட முடியல, இது பண்ண முடியலையே, பலமாக முக்க முடியலன்னு கேட்டால், அம்மா அதெல்லாம் நான் நினைக்கலம்மா. எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு பையன் பிறந்துருவான், ஒரு பையனோ குழந்தையோ பிறந்துடும், எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துடும், அந்த சந்தோஷம்னு ஒன்று இருந்ததுமா. அதனால் எனக்கு அது ஒன்றுமே தைரியம் இருந்தது அப்படின்னா. அது மாதிரிப்பா எல்லா இடத்துலையும் நமக்கு தைரியம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஏதாவது ஒரு இந்த வேதாதிரி மகர்ஷி சொன்ன மாதிரி மைனஸ் பாயிண்ட் இல்லாமல் ப்ளஸ் பாயிண்ட்டோடையே நம்ம இருப்போம். அதுதான்ப்பா. இன்னும் நிறையா கதையெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. இருந்தாலுமே இன்னொன்று, பிரியா சூப்பர்ப்பா. அவங்க வந்து அதாவது இப்போ இயற்கையிலே ஒரு சில பேர் இருக்குது, மாறிக்கிறாங்க, இந்த சூழ்நிலை அடுத்தவட்டம் மாறிக்கிறோன்னு. இவங்க வந்து யாராவது சொன்னதை அந்த நல்லதை பாயிண்ட்டு எடுத்து அதை உபயோகிச்சுக்கிறாங்க. இது நல்ல பாயிண்ட்டு. 2வது, நான் அடுத்த 2 சாப்டர் இருக்குங்கிறாங்க, அதை கேட்க ஆசைப்பட்றேன். முதல்ல சொன்னாங்களே க்ரியேட்டிவிட்டி, அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஆஃபீஸில் போகும்போது அந்த சூழ்நிலையை பார்க்கணும். நம்ம குருட்டு வாக்கில் நம்ம வேலையை பார்த்துட்டு யார் எப்படி போகிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம பார்வை பூரா ரவுண்டாக பார்க்கணும். நம்ம முதல்ல எழுதணும், நம்ம இதில் இருக்கணும், நாமளே உயர்த்திக்கொள்ளணும்னா கெட்ட எண்ணத்தில் இல்லை, நம்ம வேலையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதாவது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்மை நாமே மேன்மைப்படுத்தி கொள்ளணும், இதுதான் அர்த்தம். ஞாபக சக்தி வச்சுக்கணும். ஞாபக சக்தி எப்படி வருதுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ப்பா. அது என்ன, இது என்ன அப்படின்னு சொல்லி இருக்கணும். பிரியாவுக்கும் அமுதாவுக்கும் என்னை இவ்வளோ தூரம் பேச வச்சதுக்கு நன்றி. இன்னும் ஏதாவது இருந்தால் நல்லா சொல்கிறேன்ப்பா.